ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2 பேருக்கு சமைக்கிற மாதிரி டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த உலக்கில் அரை இது போட்டுக்கிறேன். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். அரிசியை 2-3 வாட்டி கழுவுனதுக்கப்புறம் அரை உலக்கு போட்டனால 1.5 உலக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு 2 வெங்காயமும் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் கூட போதும், ஆனால் பிரியாணி மாதிரியான டேஸ்ட் வரணுன்றனால நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளியை இந்த மாதிரி கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி பேஸ்ட் மாதிரியும் போடலாம். அப்போ சாப்பாடு ரொம்ப ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். அதனால நல்லா கையை வச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் தக்காளியோட தோல் எல்லாத்தையும் மட்டும் நல்லா எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, 1 பாதியாக அரைச்சா கூட போதும். இன்றைக்கி நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பேனில் கூட செய்யலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் பிரியாணி மாதிரி இருக்கும் அப்படின்றனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாவையும் போட்டு ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் ஆனாவே போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக தக்காளி சாதம் லைட் ஆரஞ்சு கலரில் இல்லாமல் கொஞ்சம் நல்ல கலரில் இருக்கணும் அப்படின்னா எண்ணெயிலேயே மிளகா பொடியை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். இந்த மிளகா பொடி போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்ச தக்காளியையும் அரைச்ச தக்காளியும் சேர்த்து ஒன்றா ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், பத்தலைனா பின்னாடி கூட போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே சுருள வதங்கிருச்சு. நம்ம எண்ணெயிலே மிளகா பொடி போட்டதுனால நல்ல கலர் கொடுத்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. தேவையான அளவுக்கு மல்லி இலை, புதினா போட்டுக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு நான் வெறும் மிளகா பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு சிக்கன் மசாலா 2 பேருக்கு 5 ரூபாய் மசாலா கரெக்டாக இருக்கும், அதை நான் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு தேவையான தண்ணியை அரிசியிலே ஊற வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க அரிசி, தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் உரப்பு, உப்பு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அதிகமாக இருக்கணும், அப்போ வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். எங்களோட அரிசிக்கு 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். உங்களோட அரிசி எப்படியோ அது மாதிரி விசில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணுன்றனால 3 விசில் வச்சுக்கிட்டேன். தக்காளி சாதம் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.